பொய்க்கால் குதிரை, கரகாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் நடைபெற்ற புகழ்பெற்ற தருமபுர ஆதீன பட்டின பிரவேச விழாவில் ஆதீன மடாதிபதியை பக்தர்கள் பல்லக்கில் சுமக்கும் நிகழ்ச்சி. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. மயிலாடுதுறை மாவட்டம் தருமபுரத்தில் 15ஆம் நூற்றாண்டைச் சார்ந்த சைவ ஆதீன மடம் அமைந்துள்ளது. இந்த மடத்தின் ஆதீன குரு முதல்வர் குருபூஜை விழா மற்றும் ஞானபுரீஸ்வரர் ஆலய வைகாசி பெருவிழா கடந்த 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 10 நாட்கள் ஆலயம் மற்றும் குருபூஜை விழாவும் நிறைவாக 11ஆம் நாளான இன்று ஆதீன மடாதிபதியின் பட்டின பிரவேசம் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. அதன் முக்கிய நிகழ்ச்சியான சிவிகை பல்லக்கில் ஆதீன கர்த்தரை சுமக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை முன்னிட்டு தங்கப்பாத குரடு தாங்கிய ஆதீன 27வது மடாதிபதி ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளை கட்டளை தம்புரான் சுவாமிகள் சிவிகை பல்லக்கிற்கு அழைத்து வந்தனர். தொடர்ந்து பட்டின பிரவேசம் நிகழ்ச்சி துவங்கியது. யானைகள், ஒட்டகங்கள், குதிரைகள் முன்னே செல்ல மல்லாரி இசை நிகழ்ச்சியுடன் தருமபுர ஆதீனத்தின் மடாதிபதி சிவிகை பல்லக்கில் 4 மாட வீதிகளில் வீதி உலா வந்தார். பக்தர்கள் மற்றும் பாதம் தாங்கிகள் வெள்ளி பல்லக்கில் அவரை அமர்த்தி பல்லக்கை சுமந்து வந்தனர். நாடு முழுவதும் இருந்து வந்திருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். இதை முன்னிட்டு பரதநாட்டியம், மல்லாரி இசை கச்சேரி, நாட்டுப்புற இன்னிசை கச்சேரி ஆகியவை நடைபெற்றது. ஒயிலாட்டம், மயிலாட்டம், பொய்க்கால் குதிரை, கரகாட்டம், காளையாட்டம் உள்ளிட்ட கண்கவர் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தொடர்ந்து 4 மாட வீதிகள் வழியாக பல்லக்கு ஊர்வலம் நடைபெற்றது. வீதிகள் தோறும் விளக்கேற்றி வைத்து பொதுமக்கள் வழிபாடு செய்தனர். நிகழ்ச்சியில் மதுரை ஆதீன மடாதிபதி, சூரியனார் கோவில் ஆதீன மடாதிபதி உள்ளிட்ட மடங்களின் ஆதீன கர்த்தர்கள், கட்டளைகள் தம்பிரான் சுவாமிகள் உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். பட்டின பிரவேசம் நிகழ்ச்சியை தொடர்ந்து ஆதீனத்திற்கு மீண்டும் எழுந்தருளி மடாதிபதி ஸ்ரீ மாசிலாமணி தேசிக சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் கேரள காட்சி நடைபெற்றது. நாடு முழுவதும் இருந்து வந்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்நிகழ்ச்சியில் தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சியை முன்னிட்டு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திருமதி மீனா தலைமையில் 250 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர்.